பிரேம் H1B அப்ரூவல்ஸ் வந்து 10 வருஷம் இல்லாத அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் H1B சம்மந்தமாக காங்கிரஸில் வந்து ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த H1B அப்ரூவல்ஸ் சம்மந்தமாக வந்து நிறைய நியூஸ் மீடியா, மிக முக்கியமாக இந்தியன் நியூஸ் மீடியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 10 வருடம் இல்லாத அளவுக்கு வந்து H1B அப்ரூவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. ஆனால் அதை வந்து பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது தான் அது என்ன வந்து அதில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் நிறைய டேட்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுத்து வந்து பேச போகிறோம். நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி பேச போகிறோம். H1B சம்மந்தமாக USCS ரிலீஸ் பண்ண டேட்டா. அந்த ரெண்டாவது விஷயம் நீ சொன்ன இல்லையா, H1B வந்து பில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸில். அதை வந்து H1B லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து பகிர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் வந்து முதல் முறையாக 75,000 சப்ஸ்கிரைபர் நம்பரை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சேனல் வந்து நாங்கள் ரன் பண்ணல, நீங்கள் தான் ரன் பண்ணுறீங்க. ஏன்னா இதை பேசுங்க, இதை பேச வேணாம்னு நீங்கள் சொல்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து தான் வந்து நம்ம கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வந்து நல்ல உள்ளங்கள் வந்து தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரியும் வந்து ஒரு ஸ்மால் மைல் ஸ்டோன் தான் நம்ம பார்க்கும்போது 75,000. பட் அதுவே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பறந்த இதயம் படைத்த ஒரு 75,000 பேர் நம்ம வந்து கிடச்சிருக்காங்க. தமிழ் பாடலையும் இந்த வரி உண்டு, பெருங்கடல் பெரிது தேன் சிறியது ஆனால் தேன் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு 75,000 ஒரு அன்பான இனிப்பான ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஆமாம், கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜிமெயிலுமே இந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் ஜிமெயிலில் பேசுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் கார்த்திகை. ஸோ எல்லாருக்குமே வந்து கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இன்னைக்கு திருக்கார்த்திகை இல்லையா? ஸோ அந்த ஒரு நாளில் வந்து 75,000 ரீச் பண்ணது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து திருக்கார்த்திகைங்கிறது எப்பயுமே வந்து பெரிய ஒரு இருளை அகற்றி விடுமா ஒரு சின்ன அகல் விளக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து திருக்கார்த்திகை வந்து பார்ப்பேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி நிறைய வந்து அந்த ஓமையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போடலாம். நம்ம அறியாமையை அகற்றக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கிறது கல்வி, இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து திருக்கார்த்திகை வந்து ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அனைவருக்குமே வந்து திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரேமா, இப்போ சொல்லுங்கள் H1B அப்ரூவல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், நம்ம தலைப்பில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கடந்த 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு H1B அப்ரூவல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தலைப்பு வந்துச்சு. அதன் பிறகு பார்க்கும்போது H1B நியூ அப்ரூவல்ஸ் வந்து கடந்த 10 வருடம் இல்லாத அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்து H1B அப்ரூவல்ஸ், நியூ அப்ரூவல்ஸ் நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்க மாதிரி கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட அப்ரூவல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த வருடம், கடந்த 2 வருடம் இல்லாத அளவுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது 4,500 சொச்சம் அப்படின்னு இருக்காங்க. யூஸ்வலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு புது H1Bங்கும் போது வருஷம் வந்து கொடுக்குறது வந்து 65,000 ஜென்ரல் கோட்டா கொடுக்குறாங்க. 20,000 வந்து எம்எஸ் பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணுறாங்களே அவங்களுக்காக கொடுக்குறாங்க. மொத்தம் 85,000 சொன்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியூ H1Bs வந்து 90,000 வரைக்குமே சில நேரத்தில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி 90,000 எடுத்துக்கிட்டால் ஒரு 5% தான் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து மிக மிக குறைவு, 10 வருடங்களில் இல்லாத அளவுக்கு அப்படிங்கிறாங்க. இந்தியன் கம்பெனியில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க பார்க்கும்போது TCS வாங்கியிருக்காங்க, ஒரு 800 சொச்சம் வாங்கியிருக்காங்க. 2024-23 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து ஒரு 34% கம்மியாகவே தான் அப்ரூவல்ஸ் வாங்கியிருக்காங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேசும் பொருளாக ஆனது. ஏன் வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு இது 2 விதமாக பார்க்கணும். ஏன் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது ஒரு விதம். இன்னொரு விதம், உண்மையாகவே H1B அப்ரூவல்ஸ் கம்மியாக இருக்கா, இல்லை H1B அப்ரூவல்ஸ் இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம டேட்டா பார்த்தா நமக்கு க்ளீனான ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து இதுதான் அந்த டேட்டா. பிரேமா, இந்த ஸ்க்ரீன் புதுசாக இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம இதை மக்கள்கிட்ட காமிச்சதே இல்லைல்ல, இல்லை நம்ம இப்போ தான் பார்க்குறோமா? அது எனக்கு தெரியல. USCS வந்து இதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி H1B எம்ப்ளாயர் டேட்டா இந்த டேட்டா ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்களாம்.
யூஸ்வலாகவே அவங்க எக்ஸல் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ அப்ரூவல் பண்ணுறோம், இந்த ஃபிஸ்கல் இயருக்கு எவ்வளோ பண்ணிக்கோ, இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ பண்ணுவோம்னுங்கிற டேட்டா கொடுப்பாங்க. அதெல்லாம் எக்ஸல் ஃபார்மேட்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு யூஐ வந்து இதான் நான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன். மைட் பி கொடுத்துருக்கலாம், நம்ம மிஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டேட்டா வச்சு தான் வந்து பேசுகிறாங்க ஆர்த்தி. இந்த டேட்டா வந்து 15 வருஷம் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15வது வருஷத்துலேயும் போவோம். அதாவது வந்து 2010 நம்ம போவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அமெரிக்கா வந்து தன்னை மறு உருவாக்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கிரேட் ரிசெஷனுக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து என்னெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் திருத்திட்டு ஒரு பெரிய ஒரு பூமுக்கான ரெடி ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். என்னால் மறக்கவே முடியாது அந்த கிரேட் ரிசெஷன். பிகாஸ் பல வீடுகள் நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக் சிட்டியில் அப்படி நான் போகும்போது வேலைக்காக முதல்ல போகும்போது லேமன் பிரதர்ஸ் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. கப்பேடியே இல்லை, எதுக்கு வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து யூபிஎஸ் போன யூனியன் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து, அவங்களுமே அதே கதை தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ரியல் எஸ்டேட் பபுள் எப்படி வெடிச்சது. அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பேங்கிங் செக்டர், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து அடி வாங்கின காலகட்டம். ஆனால் அதன் பிறகு வந்து அதை மறு உருவாக்கம் செஞ்சாங்க இல்லையா. ஸோ 2010 நம்ம பார்ப்போம் எந்த எம்ப்ளாயிஸ் அதிகமாக வந்து H1B அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2010 காலகட்டத்தில் பார்த்தா நம்பர் 1 இருக்கிறது இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் தான் நிறைய வந்து H1Bs 2010 வந்து பண்ணியிருக்காங்க. 7100 வருஷம் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு டாப் 10 எடுத்துக்கோயேன், எத்தனை இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க பாரு. 2010 நான் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் இருக்காங்க, காக்னிசன்ட் இருக்காங்க, விப்ரோ இருக்காங்க. அதன் பிறகு மீது எல்லாமே வந்து நான் இந்தியன் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. டெலாய்ட் இருக்காங்களே. டெலாய்ட் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து UK. ஸோ அவங்க யூகேயில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. பட் இந்தியாவில் தான் அவங்களுக்கு பெரிய ஆஃபீஸ். ஆனால் அவங்க வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு ஐடி கிடையாது. எப்படி இப்போ IBM இந்தியா இருக்காங்க, IBM ஹெட் குவார்ட்டர்ஸ் USA தான். அவங்க வந்து USA கம்பெனி தான், ஆனால் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்தியா ஆர்ஜின் கம்பெனின்னு பார்க்கும்போது உனக்கு 3 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அதுவும் டாப் 5க்குள்ளே அந்த 3 கம்பெனிஸ் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 5 வருஷம் பின்னோக்கி பார்ப்போம். அதாவது 2015 என்ன நடந்திருக்கு, 2010 15 என்ன நடந்திருக்கு பார்ப்போம். இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு இல்லை, காக்னிசன்ட் ஃபஸ்ட்டு இருக்காங்க. பட் எகைன் வந்து இந்தியன் கம்பெனி தான் இருக்காங்க. காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ 4 கம்பெனியுமே இந்தியன் கம்பெனி தான் இருக்காங்க. அதன் பிறகு தான் வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கம்பெனிஸே வந்து நேமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது HCLம் இருக்காங்க, டெக் மகேந்திரா இருக்காங்க. 2 கம்பெனி தான் ஒரு நான் இந்தியன் கம்பெனி தான் இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து 2015 காலகட்டங்களில். அப்போ வந்து நிறைய இமிக்ரேஷன் வந்து நல்லாவே போயிட்டு இருந்த காலகட்டம். நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு தேவைப்பட்ட காலகட்டம். ஸோ வெளியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி வந்து போயிருக்கு. அப்போ வந்து பாருங்கள், கலிஃபோர்னியா தான் ஸ்டில் வந்து 50,512 பண்ணியிருக்காங்க. டெக்ஸாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கலிஃபோர்னியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டெக்ஸாஸ் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்க நேரம். அண்ட் நியூஜெர்ஸ்லாம் பார்த்தா ஓகே, அவங்களாம் வந்து ஒரு 37 தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்பர் 1 கலிஃபோர்னியா இருக்காங்க, நம்பர் 2 டெக்ஸாஸ் இருக்காங்க. இந்த ஒரு டேட்டாவில் இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அமேசான் 13 இடத்துல இருக்காங்க. 2015 அமேசான் 13 இடத்துல இருக்காங்க. 2010 பார்க்கும்போது அமேசான் வந்து 31வது இடத்துல இருக்காங்க. ஸோ 5 வருஷத்தில் அமேசான் வந்து 31வது இடத்துலேருந்து ஒரு 15வது இடத்துக்குள்ளே வராங்க. ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 2020க்கு வரும் பார்த்தா அமேசான் நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது இந்த ஒரு சேஞ்ச் என்ன வருதுன்னா வந்து நிறைய H1Bs வந்து இங்கே யூஎஸ்ஏல உள்ள கம்பெனிஸே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியன் கம்பெனிஸ் குறைஞ்சிடுறாங்க H1B பண்ணுறதுல. இல்லை வந்து அவங்க வந்து அவுட் சோர்சிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆஃப் ஷோரில் நிறைய பேர் எடுக்கிறது, இன்ஸ்டெட் வந்து இங்கே H1Bs வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அதான் 2010 போகும்போது உனக்கு அமேசான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தியா. நீ இன்ஃபோசிஸ் இருக்காங்க, காக்னிசன்ட் இருக்காங்க, TCS இருக்காங்க. பட் நிறைய வந்து யூஎஸ் கம்பெனிஸ் உள்ளே வராங்க. அமேசான் உள்ளே வந்துட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, கூகுள் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. இந்த ஒரு ஷிஃப்ட் நடந்தது. ரைட். இந்த ஒரு ஷிஃப்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வெறும் 2024லேருந்து 25க்குள்ளே நடக்கல. இது வந்து கிராஜுவலாக நடந்துட்டு வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறேன். அதனால தான் நீ வந்து அடுத்த வருஷமே பாரு, இப்போ 2021 பாரு, தொடர்ந்து வந்து அமேசான் வந்து முன்னிலை இருந்துகிட்டே இருக்காங்க. TCS, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் இருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்னா ஃபேஸ்புக் உள்ள வராங்க. இப்போ 2020 ஃபேஸ்புக் இல்லை, இப்போ 2021 ஃபேஸ்புக் நிறைய வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே 2022 பாரு. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு சேஞ்சை நமக்கு வந்து ஷிஃப்ட் தெரியுது. கூகுள் வந்து டாப் 3க்குள்ளே வராங்க. டாப் 3ல பார்க்கும்போது ஒரே ஒரு இந்தியன் நிறுவனம் தான் இருக்காங்க. டாப் 5ல பார்க்கும்போது 2 தான் இருக்காங்க. இப்போ 2023 பார்ப்போம். 2023லுமே அமேசான் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், TCS இருக்காங்க, கூகுள் இருக்காங்க. இப்போ 2024 பார்ப்போம்.
2024 பார்க்கும்போதும் இந்தியன் கம்பெனிஸ் 3 கம்பெனிஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், டிசிஎஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் நிறைய இங்கே உள்ள கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2025 டேட்டா தான் எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே பேசினது. 2025 டேட்டா பார்க்கும்போது டாப் 3 பிளேஸில் எந்த ஒரு இந்தியன் கம்பெனியுமே இல்லை. அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்க. 4th இடத்துல மட்டும்தான் டிசிஎஸ் இருக்காங்க. 5th இடத்துல கூகுள் இருக்காங்க. இப்போ நீங்கள் டாப் 10 எடுத்துப்போமே, டாப் 10 பார்க்கும்போது 2 இந்தியன் கம்பெனி தான் இருக்காங்க. டிசிஎஸும் காக்னிசனும் மட்டும்தான் இருக்காங்க. நிறைய புது கம்பெனிஸ், அதான் நம்ம இந்த ஒரு 15 வருஷம் அந்த இதில் பார்க்கும்போது நிறைய புது அமெரிக்கன் கம்பெனிஸ் உள்ளே வந்துட்டாங்க. H1B பண்ணுறாங்க. இப்போ ஜேபி மார்கன் டாப் 10 வந்துட்டாங்க. ஆப்பிள் டாப் 10 வந்துட்டாங்க. கூகுள் ஒரு 5 இயர்ஸாக டாப் 10 இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு பாரு. இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஐடி செக்டரில் இந்த ஒரு 15 வருஷத்தில் நடந்த ஷிஃப்டாக நினைக்கிறேன். இங்கேயே நிறைய புது கம்பெனிஸ் வந்து ரெடியாக வந்து H1Bs பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா வந்து அவங்களுக்கும் எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டெட் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதோ ஒரு கன்சல்டிங் கம்பெனி கொடுக்கறது பதிலாக அவங்களே H1Bஸை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு இல்லையா? இல்லைனா என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஆப்பிள் நம்ம பார்க்குறோம் 5382 H1Bs வந்து பண்ணியிருக்காங்க 2025 ஃபிஸ்கல் இயரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அதை அவங்க கன்சல்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு ஏதோ ஒரு இந்தியன் கம்பெனி அந்த நம்பர் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியன் கம்பெனிஸ் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அதாவது வந்து நம்ம உள்ளூரில் நிறைய ஆளுங்களை பணியமர்த்தணும், வெளியில் அனுப்புறது காட்டிலும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. பிரேம், ஒருவேளை இந்த ஃபீனால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ? இல்லை, இது வந்து ஃபிஸ்கல் இயர் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். 2025 ஃபிஸ்கல் இயருங்கும் போது போன வருஷம் அக்டோபர், அதான் பைடன் கவர்மெண்ட் இருந்தாங்க பாரு, அக்டோபர் 2024 இப்போ செப்டம்பர் முடிகிற வரைக்கும் 2025 வரைக்கும் தான் இவங்களோட ஃபிஸ்கல் இயர். இவங்க செப்டம்பர் 21 தான் ஏதோ இந்த ஃபீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபீக்குமே இந்த இதுக்குமே சம்மந்தமே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஷட்டவுனுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லை, கவர்மெண்ட் ஷட்டவுனுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு தான் நடக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த டேட்டா வச்சு நம்ம பார்த்தது கண்டிப்பாக வந்து ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஐடி செக்டரில் இந்த ஒரு மாறுதல் நடந்திருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இவங்க சொல்கிற மாதிரிலாம் டினேல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அது பார்ப்போம். இதுக்கு இப்போ எந்த மாதிரி டேட்டா எடுத்திருக்கீங்க? நம்ம முன்னாடி வந்து ஒரு UI ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே டேட்டா வந்து எக்ஸலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட் அப்ரூவல் எவ்வளோ, கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எக்ஸ்டென்ஷன் போடுறாங்களா அது எவ்வளோ அப்ரூவல் பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் எவ்வளோ அப்ரூவல் பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ அப்ரூவல். ஸோ இந்த டேட்டாலாம் நான் எடுத்துகிட்டு ஒரு 3 இயர்ஸ் டேட்டா எடுத்துகிட்டு இவங்க சொல்கிற மாதிரி உண்மையாக 2025 ரொம்ப மோசமான ஒரு வருஷமாக தான் போயிருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னொரு 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தா இன்னும் கூட க்ளீனாக பார்க்கலாம். பட் 3 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்துப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி தான் பார்த்துருக்கேன். உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே வந்து தெரியும். ஸோ ஃபிஸ்கல் இயர் 2023, 24, 25 எடுத்திருக்கேன் கார்த்தி. நியூ அப்ரூவல்ஸ் பார்க்கும்போது 3 வருஷம் பார்க்கும்போது ஒரு 1,15,000 அப்படிங்கிறத தாண்டி தான் வந்திருக்கு. ஆனால் 85,000 தானே பிரேமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி 85,000னாலும் அது 90,000 இல்லை 95,000 பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரத்தில் நியூ அப்ரூவல்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க இங்கே H1Bயில் இருக்காங்க, 3 வருஷம் வந்துட்டு திரும்ப இந்தியாவுக்கு போய்ட்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து அங்கேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்து ஒரு நியூ H1B, அவங்க லாட்டு கிடையாது, ஸ்டில் கேப் எக்ஸம்ட் இருப்பாங்க, பட் நியூ H1Bயாக தான் போட்டு வருவாங்க. ஸோ அது எல்லாமே நியூ அப்ரூவல்ஸில் தான் வரும். ஸோ அதனால தான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது டினைல் பர்சன்டேஜ் எவ்வளோ, மொத்த அப்ளிகேஷனில் டினைல் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 2023 தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, 3.47% பண்ணியிருக்காங்க. 2025 2.80 தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் 2024 அதிகமாக இருந்தாலுமே வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 3 வருஷத்தில் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து கண்டினியூஷன் அப்ரூவல், இது எக்ஸ்டென்ஷன் தானே? கரெக்ட். ஒரு எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. ஈவன் 2023, 24 கம்பேர் பண்ணும்போது 25 தான் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் டினைல் ரேட் பார்க்கும்போது 2023 தான் மோசமாக இருந்திருக்கு, 2025 ஃபார் பெட்டராகவே தான் இருந்திருக்கு. அதே போல் சேஞ்ச் சேம் எம்ப்ளாயர் அப்ரூவல், அதாவது வந்து ஏதாவது மெட்டீரியல் சேஞ்ச் நடந்திருக்கும், ஸோ அதுக்காக வந்து போடுவாங்கல்ல, அது பார்க்கும்போது கம்மியான டினைல் தான் வந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். 2023 நிறைய பேர் வந்து எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த ஏஐ பபுள் இல்லையா, நிறைய ஏஐ சம்மந்தமாக நிறைய பேர் வந்து டக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட்டு நல்லா இருந்தது, அப்போது ஜாப் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த நம்பர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. 75,847 நம்பர்ஸ். அதன் பிறகு 63,000, ஈவன் 2025 68,000. ஜாப் மார்க்கெட் மோசமாக இருந்துன்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து எம்ப்ளாயி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக டினைல் பார்க்கும்போது 2024 தான் அதிகமாக இருக்குது, 25 வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 2023, 25 சேமாக தான் இருக்குது. அமெண்ட்மெண்ட் போகிறாங்க இல்லையா, அங்கே டினைல் பார்க்கும்போதும் வந்து பார்த்தா 2.3% தான் இருக்குது, 2023 கம்மியாக தான் இருக்குது. அதே போல் அமெண்ட்மெண்ட் நம்பர்ஸ் பார்க்கும்போது 2024 எவ்வளோ இருக்கோ அதுதான் இருக்குது. ஸோ H1B டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நான் பார்க்கவே இல்லை. அதாவது இங்கே வந்து அப்ரூவல் வந்து கம்மியாகிடுச்சு, இல்லை H1B எக்ஸ்டென்ஷன் போட்டது கம்மியாகிடுச்சு, இல்லை டினைல் பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சுமே என்னால் பார்க்க முடியல. பட் அந்த ஒரு என்ன ஒரு விஷயம், இந்தியன் கம்பெனிஸ் புது H1B பண்ணுறதுல ஒரு
தயக்கம் காட்டுறாங்க. வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி போகலாமா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. H1B ஏதோ பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ராஜா கிருஷ்ணமூர்த்தி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பெற்றோர் வந்து இந்தியன் ஆர்ஜின், மிக முக்கியமாக தமிழ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இலுனாயை சேர்ந்தவங்க. அவங்க 3 மாதமாக இருக்கும்போதே இங்கே வந்துட்டாங்க, யூஎஸ் வந்துட்டாங்க. நியூ டெல்லியில் தான் அவங்க பிறந்தாங்க. தொடர்ந்து H1B அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டுக்காக குரல் கொடுத்துட்டு வரவங்க ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து 2023 சம்திங் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலே வந்து இந்த கேப் லிமிட், கண்ட்ரி கேப் லிமிட் தூக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டில், அதனால் நிறைய பேக்லாக்ஸ் இந்தியன்ஸ்க்கு வருது, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹையர் ஆக்ட்டுங்கிறத ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையர் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கீங்களா நம்பர் 65,000, அது பத்தாது. இப்போ ஏன்னா வந்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏஐயில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். ஈவன் செமிகண்டக்டர் இங்கே நிறைய வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 65,000ங்கிற நம்பர் பார்த்தா டபுள் ஆக்கணும், 1,30,000 ஆக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா? இல்லை, இந்த மாதிரி பில்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து கடலில் கரைக்கிற பெருங்காயம் மாதிரி தான், எங்கே இருக்குன்னு தெரியாது. இல்லை, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பில்லு வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் பாஸ் பண்ணணும்னா, காங்கிரஸில் பாஸ் பண்ணணும்னா பெரும்பான்மை வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் வேணும், கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா H1Bக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா புது H1Bக்கு $1,00,000 இருந்தால் தான் நீங்கள் புதுசாக H1B வரணுங்கிறோம். அது காரணமே வந்து நிறைய H1Bs வரதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் உங்களோட சைஸ் லிமிட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண விடுவோமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. செனட்லாம் உங்களுக்கு வந்து 60 ஓட்டு, அதெல்லாம் வந்து தலைக்கீழ இன்னும் தண்ணி குடித்தாலும் நடக்காத காரியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஒரு பேசும் பொருளாக தான் ஆகும். பட் இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா கண்டிப்பாக போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.